உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த செவ்வாய் கிரகம் முதல்ல யாரு சார்? நல்லது செய்வாரா இல்ல கெட்டது செய்வாரா? ஜாதகம் பார்த்தா முதல்ல செவ்வாய் தோஷம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ராகு தோஷம் இருக்குதான்னு கூட கேட்க கம்மி. செவ்வாய் விட ராகுதான் பலம். செவ்வாய் வீட்லேயே இருந்ததுனால அது பதிகார செவ்வாய் தோஷம் ஆயிடுச்சு. குரு பார்த்ததுனால செவ்வாய் இதாயிடுச்சு. அப்படினால நிறைய அவங்கவுங்க தகுந்த அவங்கவுங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ என்னென்ன நாலேஜில் இருக்குதோ அதை வச்சு சொல்லுவாங்க. செவ்வாதோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும். அவங்களோட பிளட்டு உண்மையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப அதிபயங்கரமாக ஓட்டக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. முருகன் கோயிலில் ஒரு புத்து இருக்கும். லட்சத்தில் ஒரு கோயிலில் முருகன் கோயிலுக்கு மேலேயே ஒரு புத்து இருக்கும். அந்த கோயிலுக்கு போகணும். பர்டிகுலர் அந்த கோயிலுக்கு தான் போய் ஆகணும். செவ்வாய் கிரகம் எந்த இடத்துல இருந்தா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை செய்வார்? மேச வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் இல்லை விருச்சிக வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் கொஞ்சம் அதோட ஆதிக்கம் கொஞ்சம் கம்மியாகும். 6 நட்சத்திரம் இருக்குது. 6 படைக்கு 6 நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை, பூசம் இதெல்லாம் இருக்குது. விசாகம் இவங்க தான் மெயினா போகணும். இப்போ செவ்வாய் பலமா இல்லைன்னா போகணும். பயங்கரமா செவ்வாய் தோஷம் தான். இப்ப போய் திருச்செந்தூர்ல போய் படுத்துக்கணும், முருகனை கட்டி பிடிக்கணும், வேல் குத்தணும். இதெல்லாம் வந்து தோஷத்தோட உச்சமா இருக்கும். வணக்கம். வணக்கம் சார். இந்த செவ்வாய் கிரகம், இந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த இடங்கள்ல இருந்தது அப்படின்னா அது நல்லது செய்யுமா இல்லை கெட்டது செய்யுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தந்த கட்டங்களில் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாதோஷம், இவங்களுக்கு அதி தீவிர செவ்வாதோஷம் இருக்குது, இவங்களுக்கு ஒரு நார்மலான விதமான செவ்வாதோஷம் இருக்குது. அதற்கான பரிகாரங்கள் சரி, திருமண தடையை உண்டாக்குவதும் சரி, இது எல்லாமே இந்த செவ்வாய் கிரகத்தை வச்சு பேஸ் பண்ணியிருக்கு. இந்த செவ்வாய் கிரகம் முதல்ல யார் சார்? என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கொடுப்பாரா? உண்மையாவே நல்லது செய்வாரா இல்லை கெட்டது செய்வாரா? சூப்பர் கேள்விங்க. இதுதான் ஜாதகத்தோட மெயின். ஜாதகம் ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் பார்த்தா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்குதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ராகு தோஷம் இருக்குதான்னு கூட கேட்க கம்மி. செவ்வாய் விட ராகுதான் பலம். ஆனால் அந்த செவ்வாய்க்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு காரணம் எல்லா ஜோசிகாரும் செஞ்ச இது. அப்போ செவ்வாய் எந்த முருகனை வெளிப்படுறாங்களோ அந்த முருகனை தான் பயப்படுறாங்க. நீங்க செவ்வாய்னா முருகன் தான். அப்ப எந்த முருகனை நீ வந்து ஐயோ அம்மா கடவுளை அப்படின்னு எல்லாம் போய் கட்டிப்பிடின்னு சொன்னோம், அந்த அதேதான் செவ்வாய் தான் உங்களை பயமுத்துது. செவ்வாயால் விளைகின்ற துன்பம் அது கேள், செப்புவேன் உதவாதப்பா. 1 2 4 7 8 12 5 இடத்துல வச்சிருக்கான். அப்போ இது அதுல இருந்த தோஷம் தான். இதுல சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய் வீட்லயே இருந்ததுனால அது பதிகார செவ்வாய் தோஷம் ஆயிடுச்சு, குரு பார்த்ததுனால செவ்வாய் இதாயிடுச்சு. அப்படினால நிறைய அவங்கவுங்க தகுந்த அவங்கவுங்க என்னென்ன படிச்சிருக்காங்களோ என்னென்ன நாலேஜில் இருக்குதோ அதை வச்சு சொல்லுவாங்க. 7 8 4 இது ரொம்ப டேஞ்சரான. இந்த இடங்கள்ல செவ்வாய் கிரகம் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் கொஞ்சம் ஆட்டம் கண்டும். 7 8 12 அது கூட ராகுவும் சேர்ந்துடுச்சு, இன்னும் ஸ்ட்ராங்கா நின்னணும். அது கூட சனி சேர்ந்து இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங். உடைக்கிறது கஷ்டம். தனியா இருந்தா உடைச்சிடலாம் ஈஸி. இது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அப்பனா இதெல்லாம் நாலேஜ் இவங்களுக்கே வரணும். நான் அதுக்காக இந்த கேள்வி வருமானம் எதிர்பார்த்தேன். இந்த கேள்வி வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தால் பல பேர் வந்து பயனடைவாங்க. இந்த விஷயம் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்கும். இப்போ புரியாம ஒருத்தன் ஜோசிகாரன் செவ்வாய் தோஷம் இருக்குது, தோஷம் பெற்றிருக்குது, என்ன பண்ணும், இதெல்லாமே நம்ம டீட்டெயிலா பேசலாங்க. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து செவ்வாய்னா யாரு? வீரம், சண்டை, பயங்கரமா வண்டி ஓட்டுவாங்க, பயங்கர கோவப்படுவாங்க. இப்போ இதெல்லாமே
பொண்ணா இருந்தா என்ன ஆகும், சண்டை வரும், சர்ச்சை, இதெல்லாமே இந்த கால்குலேஷன் நீங்களே எடுத்துக்கணும். கண்டிப்பா. செவ்வாய்னா அப்ப அவங்கள ஃபோர்ஸ்ல சேர்த்தணும், ம். இல்லை அவங்க டாமினேட் பண்ண மாதிரி ஒரு தொழில் கையில் வச்சுக்கணும். ஓகே. கவர்மெண்ட் சம்பந்தமா மிலிட்ரி, போலீஸு இதுல எல்லாம் சேர்த்தி வரணும். ம். அப்ப என்ன ஆகும்னா அவன் வாழ்க்கையில ஜெயிச்சிடுவான். ம். இது குழந்தைகளே கண்டுபிடிக்கணும். ஓகே. ஒரு 8-10 வயசு வரும்போதே செவ்வாய் பலமா இருக்குதா ம். இல்லையா, தோஷம் பெற்றிருக்குதா, இது கண்டுபிடிச்சா ஈஸியா ஜெயிச்சலாம். செவ்வாயால் விளைகின்ற துன்பம் எதுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ ஜோசி பார்த்தோன்னு செவ்வாய் தோஷம் இருக்குன்னா அப்படியே விட்டுறாங்க. ஓகே. அப்படி விடக்கூடாது, இதை பிளான் பண்ணணும். ம். எப்போ குழந்தை பிறந்தோடனே தெரிஞ்சிடுது தோஷம் இருக்குதா இல்லையா. ம். அவனுக்கு உடம்பெல்லாம் காயம் ஏற்படுதுன்னா செவ்வாய் தோஷம் இருக்கும். ஓகே. சோ இது என்ன மாதிரியான கர்மா சார்? இப்போ ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கர்மாக்கள் தான் தோஷங்களாக மாறும் அப்படின்றது. இந்த செவ்வாய் தோஷம் என்ன மாதிரியான கர்மா? அது பயங்கரங்க, அது பெரிய கண்டென்ட். முதல்ல அந்த செவ்வாய் பத்தி நான் கர்மா வச்சு முடிவு பண்ண முடியாது. செவ்வாய் இந்த லக்னாதிபதியும் ராசியும் வச்சுதான் கர்மா. ஓகே. கிரகங்கள் அமைப்பு கர்மா கிடையாது, இந்த லக்னத்திலேயே முடிஞ்சிடும் கர்மா. ஓகே. ஆனா நீங்க கேட்ட கேள்வி செவ்வாய் என்னென்னலாம் பண்ணும், எந்த இடத்துல 7-8 இருந்தால் மிகப்பெரிய தோஷம். அதுதான் ஸ்ட்ராங்கா உடையாத ஒரு தோஷம், உடைக்கவே முடியாத தோஷம். அப்போ 8ல இருக்க ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும், இல்ல 8ல இருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும். ஓகே. அவங்களுக்கு முக்காவாசி பிளட் பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் பலமா இருக்கவங்க, 7-8 இருக்கவங்க பி பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவா வைப்பாங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் அதில் தான் வைப்பாங்க. அப்போ ஏபி இந்த மாதிரி பி நோக்கி இருக்கும். அவங்களோட பிளட்டு உண்மையிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப அதிபயங்கரமாக ஓட்டக்கூடிய ஆளாகவும் இருப்பாங்க. கூட ராகு சேர்ந்துருக்குது அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், ஸ்கின் டிசீசன் வரக்கூடிய வாய்ப்பு, ரத்தத்துல ஏதோ புது நோய்கள் வந்துருச்சு, இல்ல பிளட் கேன்சர் வந்துருச்சு, இல்ல கட்டிகள் வந்துருச்சு, இதெல்லாம் அது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அறிகுறிகள். ஓகே. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு முருகன் கோயில்ல ஒரு புத்து இருக்கும், எடுத்துனேல இருக்காது, நம்ம தேடணும். லட்சத்துல ஒரு கோயில்ல முருகன் கோயிலுக்கு மேலேயே ஒரு புத்து இருக்கும், அந்த கோயிலுக்கு போகணும். பர்டிகுலரா அந்த கோயிலுக்கு தான் போய் ஆகணும். நான் எல்லா முருகன் கோயிலுக்கு போனேன், சாத்தியம் இல்லை. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க முருகரை வணங்கினாலே போதும் அப்படின்னு மொட்டையே சொல்லி முடிச்சிருவாங்க. நான் தான் சொன்னேன், ராகு இருந்தால் என்ன நடக்கும், சனி இருந்தால் என்ன நடக்கும், சுக்கரன் இருந்தால் என்ன நடக்கும், சந்திரனும் இருந்தால் என்ன நடக்கும். இப்ப சந்திரனும் ராகும் சேர்ந்து இருக்காங்க, அவங்க அம்மாவை கை வைக்கும், அவங்க அம்மாவுக்கு நோயை ஏற்படுத்தும். ரொம்ப சின்ன வயசுல அவங்க அம்மாவுக்கு இவங்களும் எதிரி ஆவாங்க, இல்ல அவங்க அம்மாவை பார்க்க முடியாம போகும், இல்ல அவங்க அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும். இப்படி ஏதாவது ஒண்ணு அவங்க அம்மாவை ஆட்டி வைக்கும், இல்ல நோய்வாய்ப்படுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல அவங்க அம்மா இவங்களுக்கு துரோகம் பண்ணி வைப்பாங்க. துரோகம்னா கொடுக்க வேண்டிய கடமையை கொடுக்காம விட்டு ஒரு பையனுக்கு நல்லதாகவும் ஒரு பொண்ணுக்கு நல்லதாகவும் தனக்கு செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். இதெல்லாமே ஒவ்வொன்றுக்கு இருக்குது. சந்திரன் சூரியனோட இருந்தா அப்பனே காலி பண்ணி விட்டுரும். இப்படி எல்லாம் இருக்குது. வேற எந்த கிரகம் செவ்வாயோட சேர்ந்து தனியாதான் இருக்கணும், நல்ல விஷயங்களை கொடுக்கும். குருவோட இருந்தா ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம், பரிகாரம் ஆயிடுது. மத்த யாரோட இருந்தாலும் புதனோட இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, தாய்மாமனை கை வைக்கும். ஆனா குருவோட இருந்தா மட்டும்தான் இவன் கொஞ்சம் அப்படியெல்லாம் நடக்கலையே, நாங்கெல்லாம் நல்லா தானே இருக்கோம், கமாண்ட்லயே போடலாம், அப்படியெல்லாம் நடக்கலையே, செவ்வாய் இருக்குன்னு சொன்னாங்க, நாங்க ராஜபோகமா இருக்கோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது குருவை பார்த்தாலோ இல்ல குருவோட இருந்தாலோ இல்ல குரு வீட்டுல இருந்தாலோ பெரிய கணக்குங்க இது. செவ்வாய் நீங்க சாதாரணமா 5 நிமிஷம் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா அது செவ்வாய்க்கு, அதான் பாட்டே பாடினேன், செவ்வாயால் விளைகின்ற துன்பம் எதுன்னு தான் சொல்லியிருக்கான். எதுலயாவது இன்பம் எதுன்னு சொல்லவே இல்லை, எந்த புக்லயும் இல்லை. துன்பம் எது கேள், அப்பதான் ஓட சொன்னாங்க முதுகிட்ட. அப்போ ஒவ்வொரு ஜோசியும் பர்டிகுலர் நான் தான் பெரிய ஆளு நீதான் பெரிய ஆள் யாருமே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 ஆள் ஃபேமஸா பேசப்பட்டாங்க, போன வருஷமா நான் ஃபேமஸா பேசப்பட்டேன். இந்த வருஷம் புதுசா 100 ஆள் வருவான், அவனை ஃபேமஸா ஓடுவாங்க.
ஆனா எப்படி இருந்தாலும் செவ்வாய் தோஷம் பெற்றிருந்தாலும் அந்த தோஷத்துக்கு பொதுவா முருகன் கோயிலுக்கு போனா நல்லதுன்னு ஒரு இதுக்கு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கட்டத்துல எந்த கட்டத்துல உட்காந்துட்டு இருக்குது, யாரோட சேர்ந்து இருக்குது, யாரை பார்க்குது, இல்லை எத்தனாவது கலத்த ஸ்தானத்துல இருக்குதா, இல்ல தகப்பன் ஸ்தானத்துல இருக்குதா, இல்ல வாக்கு ஸ்தானத்துல இருக்குதா, அதெல்லாம் நிறைய இருக்குது. செவ்வாய் அவ்வளவு இருக்குது, 12க்கும் 12 விஷயம் இருக்குது. ஓகே, இப்ப லக்னத்திலேயே செவ்வாய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படும்? முதல்ல லக்னங்கிறது ரத்தம், உயிர். அவன் நிறைய குழந்தை பிறக்கும் போதே மிஷின் வச்சோ இல்ல ஆபரேஷன் பண்ணியோ இல்ல குழந்தை ரொம்ப கிட்டிக்கலா தான் பிறந்தது, குழந்தை பிறந்து இன்குபேட்டர்ல வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் வளர்ந்தக்கப்ப எப்படின்னா அவன் ஒரு ஹைப்பர் டெம்பர் இருப்பான். அதாவது உடனே நடக்கணும், உடனே செஞ்சாகணும். இதெல்லாம் அவனோட சிம்டம்ஸா இருக்கும். ஓகே, சோ லக்னத்துல செவ்வாய். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், அவன் தான் 7ஆம் பாவிய கலத்த ஸ்தானத்தை பார்க்கான், மறைமுகமான செவ்வாய் தோஷம். எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகம் சுத்தம் சொல்லுவாங்க, கல்யாணம் நடக்கலையும்பாங்க. 32 ஆகியும் கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கு பேர் தோஷம் தான். 28க்கு மேல ஒரு ஆள் கல்யாணம் நடக்கல, பொண்ணு தேடியும் கிடைக்கல, மாப்பிள்ளை தேடியும் கிடைக்கல, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, ஆனா கல்யாணம் நடக்கல. லக்னத்துல செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்துக்கு நீ சில விஷயங்கள் போய் பண்ணா மட்டும்தான். அதே மாதிரி போய் தோசை பரிகாரம் பண்றேன்னு சொல்லி லட்சக்கணக்கிலேயோ ஆயிரக்கணக்கிலேயோ பண்ணனாலையெல்லாம் தோஷம் உடையாது. நீ இவங்கதான் கோயிலுக்கு போகணும், முட்டி போட்டு கும்பிட்டு தான் ஆகணும். போகாத முருகன் கோயில் இல்ல, போகாத இடம் இல்லைன்னு போகணும். அப்போ சில ஜாதக ஜோசிகா இதை பத்தி தெளிவா பேசக்கூடிய ஆளு யாருன்னு கண்டுபிடிச்சு, நானும் இல்லை யாரா இருந்தாலும் நான் அதை பத்தி தெரியும் நான் சொல்றேன், அப்படி ஒருவேளை அவங்க கண்டுபிடிச்சு அது சம்பந்தமா போனா கண்டிப்பா நடக்கும். ஒரு தடவை இல்லை 100 முறை போகணும். ஒருவேளை அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்க்கையில தொழில் கிடைச்சிடுச்சு, எல்லாம் கிடைச்சிடுச்சு, அதுக்கப்புறம் நாம் போகக்கூடாதுன்னு நினைக்க கூடாது, மறுபடியும் போகணும். இது ரொம்ப ஆணித்தரமா. இப்ப ஜாதக கட்டத்துல செவ்வாய் கிரகம் எந்த இடத்துல இருந்தா ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை செய்வார்? மேச வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் இல்ல விருச்சிக வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் கொஞ்சம் அதோட ஆதிக்கம் கொஞ்சம் கம்மியாகும். என்ன காரணம் சார்? அது செவ்வாயோட வீடு, அதனால அது கொஞ்சம் ஆதிக்கம் கம்மியாகும். அதுவே லக்னாதிபதியா இருந்ததுன்னா ஆதிக்கம் பலமா இருக்கும். மேச லக்னக்க செவ்வாய் அதுலயே இருக்குது, கம்மியெல்லாம் ஆகாது, உச்சகட்டத்தில் இருப்பான். விருச்சிக லக்னம் ஆமா பயங்கர எல்லாத்துலயுமே ஆக்டிவா இருக்கும். சரத்குமார் விருச்சிக லக்னம், தனுசு ராசி. அவங்க மாதிரி வண்டி ஓட்ட முடியாதுன்னு ஏதாவது இண்டஸ்ட்ரியில நீங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கூட வண்டியில போனா கண்ணெல்லாம் கலங்கி கெதி கலங்கி. ஒரு தடவை எங்க சித்தப்பாவும் சிம்ம ராசின்னு ஒரு படம் ஷூட்டிங் அப்போ அது எங்க வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு போக, பொள்ளாச்சி வந்தவ இறக்கி விட்டுட்டு போக சார். அவ வாயால சொன்னது, அப்படி ஒரு ஓட்டு நான் பார்த்ததே கிடையாது, இப்படி ஓட்டுறோம் பயங்கரமா ஓட்டுறாரு அப்படின்னு சித்தப்பா சொல்றாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா அவ விருச்சிக லக்னம் பயங்கரம் அதிபயங்கரமா. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேசுவலா ஓட்டலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. இப்ப நான் அவ பேர் சொன்னேன் சரத்குமார்னு சொன்னோன்னே அவங்க ஜாதகம் என் கையில் இருக்கிறதுனால நான் சொல்றேன், எங்க குடும்பத்துல எங்க அப்பா பார்த்ததுனால அது சொல்றேன். நிறைய பேத்துக்கு பார்த்துருக்கேன். அதுலயும் இன்னொரு மைனஸ் என்ன, அதுவே நீசம் அடைஞ்சு 8ல போய் மறைஞ்சு 12ல போய் மறைஞ்சா செவ்வா அவன் வண்டி தொடர்க்கே பயப்படுவான். இப்போ ஒரு சிலர் இந்த செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா ரத்த தானம் செய்யுங்க, இல்ல மருத்துவர் ஆகிறதுக்கான வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா அது செவ்வாய் தோஷத்தோட வீரியத்தை குறைக்கும் அப்படின்றாங்களா, அதெல்லாம் உண்மைதானா? அது உண்மை கிடையாதுங்க. செவ்வாய் இருந்தால் இது ரொம்ப பிளஸ்ஸா இருந்ததுன்னா அவன் டாக்டருக்கு படிக்கலாம். அதுலயே பயங்கரமான ஆபரேஷன் அது படிக்கலாம். பெரிய ஆர்மி சம்பந்தமா படைகளுக்கு போகலாம். அதே செவ்வாய் தான் ஒரு மிகப்பெரிய ரவுடியும் ஆகலாம். அது இடத்தை பொறுத்து இருக்குது. இப்ப 3 சொல்லியிருக்கேன். ஒண்ணு மிகப்பெரிய பதவி ஹாஸ்பிட்டல்,
உயிரை காப்பாற்றக்கூடிய இடம், கண்டிப்பா. இன்னொன்று நாட்டை காப்பாற்றக்கூடிய இடம், இன்னொன்று நாட்டையே அழிக்கக்கூடிய இடம். இந்த 3 இடத்துலையும் செவ்வாய் இருக்குது. ஓகே. அப்போ பார்த்துக்குங்க அந்த செவ்வாயோட அந்த வியூயம் எப்படிப்பட்டது. அப்போ இது இங்கதான் கர்மா வேலை செய்யுது. என்ன லக்னம் என்ன ராசி சனியோட சேர்ந்து இருந்தா அவன் மிகப்பெரிய ரவுடி ஆவான். இதே மேச லக்கணமாவோ விருச்ச லக்கணமா இருந்தா மிகப்பெரிய டாக்டர் ஆவான். இல்லைன்னா ஆர்மியில இல்ல பெரிய போலீஸ் ஏதாவது ஒரு பெரிய துறையில பதவி வாங்குவான். இதுவே வந்து ஒரு கடக லக்கணத்துல இருந்தா அவன் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆன்மீகவாதியா மாறுவான். இல்ல ஒரு அழகான இடத்துல இருப்பான். இதுலயே ஒரு அழகான இடம், பிரச்சனை இல்லாத இடம், அமைதியான இடத்துல, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அது ஜாதகம் பார்க்கணும். ஆனா செவ்வாய் வச்சுதான் பாதி ஜாதகத்தை தீர்மானிக்கப்படுது. அடுத்தது ராகு. ஓகே. இப்போ இந்த செவ்வாய் கிரகம் வந்து ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அவங்க கூட நம்மளே இப்போ அந்த கிரகங்கள் வந்து சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சிலர் வந்து இந்தந்த இடங்கள்ல இருந்தா அதற்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் வந்து செவ்வாய் பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்லுவாங்களே, அந்த இடங்களை பாலாக்குவாரா? பாலாக்குவார் கண்டிப்பா. அதுக்கு என்ன பரிகாரம் சார் செய்யலாம்? முருகன் கோயில் தான். அதுக்குதான் முருகன் கோயிலுக்கு போக சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ இத்தனை பேரும் கிடையாது. அது சில ராசிகள் போய் ஆகணும். இந்த 7 நட்சத்திரம் 6 நட்சத்திரம் இருக்குது. 6 படைக்கு 6 நட்சத்திரம் இருக்குது. கிருத்திகை, பூசம் இதெல்லாம் இருக்குது, விசாகம். இதுக்கு இவங்கதான் மெயினா போகணும். ஆனா இப்ப எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இவங்கதான் போகணும். அப்ப செவ்வாய் பலமா இல்லைன்னா போகணும், செவ்வாய் தோஷம் பெற்றிருந்தா போகணும். சாதாரண நீங்க உங்களால முடியாது, வருஷத்துக்கு ஒரு தடவை போக முடியும் திருச்செந்தூர். உங்க வீட்டுக்கு பக்கத்தால இருக்க முருகன் கோயில்ல ஒரே ஒரு விளக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமை மணிக்கு உங்களுக்கு மாலை பொழுதோ இல்லை காலையில நேரத்துல ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியுது, கோயில 4:30 மணிக்கு திறந்துடுறாங்க இல்லை 5 மணிக்கு திறந்துடுறாங்கன்னா போய் ஒரு விளக்கு மட்டும் வச்சு பற்ற வச்சுட்டு கும்பிட்டு வரலாம். ஒரு ஆடம்பரமா போய் நின்று அதுக்கு ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் வாங்கி அங்க போய் 5000 ரூபா கொடுத்து அந்த ஐயருக்கு 500 ரூபா போட்டாதான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா இப்படி ஒரு 48 நாள் பண்ணாவே தோஷம் ஒரு விதியும் கம்மியாகும். ஓகே சார். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு, அவங்க இன்னொரு செவ்வாய் தோஷக்காரரை தான் வந்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இவங்களும் பரிகாரம் செய்யணுமா? பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் பின்னாடி பெரிய 2 சண்டைக்காரங்க ஒரு இடத்துல இருந்தா என்ன ஆகுங்க? இதுவும் செவ்வாய் பலமான சண்டை போடக்கூடிய ஆள், மனைவியும் அதே செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஆள். அப்படி இருந்தா கண்டிப்பா 2 பேர்த்துக்கும் அந்த புரிதல் இருக்கணும். நம்ம இன்னுமே செவ்வாய் தோஷக்காரங்க தான், நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், வாய் விடக்கூடாது. 2 பேர்த்துக்குமே ஈகோ டச் பண்ணக்கூடிய ஆளாகளா இருப்பாங்க. 2 பேருமே சண்டைக்கு நீயா நானும் போட்டி பார்க்கக்கூடிய ஆளா இருப்பாங்க. நீ ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லலின்னு சொல்லக்கூடிய ஆளா இருப்பாங்க. இதெல்லாம் செவ்வாயோட அந்த ஆதிக்கத்தை காட்டும். அப்ப 2 பேருமே கும்பிட்டு இருந்தா கொஞ்சம் கம்மியாகும். 2 பேர்த்துக்குமே திசை செவ்வாய் திசை வருது, அப்ப மாட்டுவாங்க. 2 பேர்த்துக்கு கூட்டு திசை வரக்கூடாது. அதுக்கப்புறம் செவ்வாய் இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா பூமி சம்பந்தமா அவங்களுக்கு பெரிய யோகங்கள் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் எஸ்டேட்டா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு செவ்வாய் பலமா இருக்கும். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் இப்போ மிலிட்ரி எல்லாம் இருந்தாலும் மெடிக்கல்ல இருந்தாலும் பூமிக்கு போய் போனவன் செவ்வாய். அந்த செவ்வாய் நல்லா இருந்தால் கண்ணு கட்டின வைக்கு என் சொத்துமா. அவன் செவ்வாய் மோசமா இருந்தா ஒரு காலத்துல இருந்தது எல்லாம் புடுங்கிட்டாங்கம்மா. இது 2ல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். ஓகே. அதி தீவிரமான செவ்வாய் தோஷத்துக்கும் மிதமான செவ்வாய் தோஷத்துக்கும் 2க்கும் சேம் பரிகாரம் தானா? மாறுபடும். ஓகே. அதிகமா செவ்வாய் தோஷம் தான் இப்ப போய் திருச்செந்தூர்ல போய் படுத்துக்கணும், முருகனை கட்டி பிடிக்கணும், வேல் குத்தணும். இதெல்லாம் வந்து தோஷத்தோட உச்சமா இருக்கும். நடக்காத சம்பவம். நீங்க வேல் குத்தனவங்க எல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சில பேர் கேள்வி லூசாட்டா பண்றான், இதெல்லாம் மூட நம்பிக்கை. அவங்ககிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும். யாராவது வேல் குத்தனவங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையே குத்துவான். ஒரு விஷயம் நடந்தாதான் நான் பண்ண முடியும். அப்போ குத்தணும் எல்லாத்துக்கும் நடந்து இருக்குது. அப்போ தோஷம் இருந்ததுனால அவனோட கோரிக்கை அங்க நிறைவேற்றப்படுறதுனால அவன் அதை வேண்டிக்குவான். நான் அழகு குத்துவேன், இல்ல முதுகு குத்தி தூக்கிட்டு ஊஞ்சல் மாதிரியே தூக்கிட்டு வருவாங்க. அது அது அதிபயங்கரமா இருக்கும். குடும்பத்திலேயே நடக்காத ஒரு நாட்கள் நடந்திருக்கும். அவன் தான் அது செய்வான். சும்மா நான் செஞ்சனால யாரும் சொல்ல மாட்டாங்க. 12 இப்போவாது ஐவிசி இதெல்லாம் வந்துருச்சு குழந்தை. அந்த காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. டாக்டர் செக் பண்ணா
உங்களுக்கு பிரச்சனை 2 பேர்த்துல யாபத்துக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விழாக்களை உடைக்கக்கூடிய இடம் செவ்வாய். ஓகே. இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணி 12 வருஷமா நான் போய் காவடிக்கு தூக்கிட்டு போனேன், 12ஆவது வருஷம் எனக்கு குழந்தை பிறந்தது, அன்னையிலேருந்து நான் வந்து குழந்தை மாதிரியே அந்த ஊஞ்சல் ஆடுறது இல்லை, அது வந்து குழந்தைக்காக தான் இது பண்ணுவாங்க. தீராத நோய் மிகப்பெரிய கட்டி மண்டையில யாருனாலையும் மிராக்கள் நடக்கவே முடியல, அது நடத்தி காட்டணுங்காட்டி அந்த கடவுளை அவங்க நம்புவாங்க. அதனால அவங்க குத்திக்குவாங்க. ஒழிஞ்சு சும்மா இப்ப நான் போய் குத்தி வைக்கலாம் இல்ல செவ்வாய் தோஷம் உள்ள எத்தனை பேரும் குத்து சொல்லலையே, அது வந்து அவனுக்கே வந்து அதை வந்து அடையும். நீ ஆபத்து மூலியமா இது நீ பண்ணீன்னா இது வேண்டுனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் செய்வான். அதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் வேணுங்க. ஓகே. சோ மிதமான செவ்வாதோஷக்காரவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்? சாதாரண ஒரு முருகன் கோயிலுக்கு போகலாம், இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாள்ல விரதம் இருக்கலாம், விளக்குகள் வைக்கலாம். அந்த முருகன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சஷ்டி கிஷ்டி எல்லாம் வரும்போது அன்னத்தன்னைக்கு அவன் வந்து கோயில போய் நின்று கும்பிடலாம். படிக்கட்டு நிறைய இருந்ததுன்னா படியில நடந்துதான் போகணும். ரோப்பு இருக்குது, காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிற்கும், படியில நடந்து போகணும். ரொம்ப தோஷம் வந்தாலும் இதுதான், மீடியமான மிதமான தோஷம் வந்தாலும் இதுதான். தோஷமுள்ள ஒரு ஆள் இன்னொரு தோஷமுள்ள ஒரு ஆளைத்தான் கல்யாணம் பண்ணியே ஆகும். ஓகே. இப்ப இந்த செவ்வாதோஷம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா திருமணத்துல மட்டும்தான் பிரச்சனையை ஏற்படுத்துமா, இல்ல வேற எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவருக்கு கொடுக்கும்? இப்போ வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, அது 2ல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தான். கண்டிப்பாக இவங்க விவாகரத்து வரைக்கும் சண்டைக்கு போவாங்க, இல்ல வாயினால பெரிய சண்டைகள் ஏற்படும். 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், அந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. கண்டிப்பாக கூட பிறந்தவன் லேட்டா பார்ப்பான், இல்லை அப்படின்னா கூட பிறந்தவன் பிறந்தக்கப்ப இறந்துருவான். கொஞ்ச நாள் 7 மாசத்துலயோ 7 வருஷத்துலயோ இருப்பான். இல்லை ஒரு பிறக்கே ரொம்ப லேட்டா பார்ப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5. இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல இருந்து இவனுக்கு குழந்தை பிறக்கிற சிக்கல் ஏற்படும். இப்படி எல்லாம் 6ஆம் இடம் சத்து வியாதி கடன், கண்டிப்பா வியாதியிலயோ கடன்லயோ மாட்டுவான். இவங்க இது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நல்லதே இல்லையா, 9ஆம் இடம் நல்லது, 9வது இடத்துல செவ்வாய் இருந்தா நல்லது. அது இந்த கரெக்டான நீசம் நீசம் அடையக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. 9ஆம் இடமா இது வந்து நீசம் இருந்தா அவங்க அப்பனோட சொத்தெல்லாம் காலி ஆயிடும். 9ஆம் இடம் உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி மகனா பார்ப்பான். இவன் பிறந்த வீடே அதிபதி ஆயிடுவான். இப்படி நிறைய இருக்குங்க. அதுவும் பெரிய கடலுங்க இது செவ்வாய். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா போய் கும்பிடுன்னுட்டாங்க. இவங்களும் வந்து மூத்த கடவுள் முதல் கடவுள் கும்பிடுங்க. இவனுக்கு அப்பா ஒருத்தன் இருக்கான் ராகு, அது இது விட டேஞ்சரானது. அதெல்லாம் நிறைய பேசலாங்க. கண்டிப்பாக சார். ஸோ இந்த நேர்காணல்ல செவ்வாய் தோஷம், செவ்வாய் கிரகம் எப்படிப்பட்டது, முக்கியமாக இப்போ திருமணத்திற்கே நம்ம ஒரு ஜோசியத்தை போனோம் அப்படின்னா டக்குன்னு உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கா, ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் செய்யுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யுங்க, இந்த ஜாதகத்துக்கு வந்து செவ்வாய் தோஷம் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. ஒரு செவ்வாய் தோஷம் பற்றி முழு விவரத்தை இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க. நன்றிங்க. ஆனால் ஒன்று சொல்லிடுறேங்க, செவ்வாய் தோஷத்துக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் காலங்க அப்புறம் தான் அதெல்லாம் உடஞ்சது. இப்பவும் ஏமாந்துட்டு இருக்காங்க. அப்படி ஏமாறவே வேண்டாம். முருகன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போய் தொடர்ந்து 48 நாள் வைக்கும் போதோ இல்லை தொடர்ந்து நடந்து போகலாம். அப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி அதை உடைக்கணும் முடிஞ்சு. நீங்கள் மந்திர தந்திரத்தில் உடையவே உடையாது. அது மட்டும் அழுத்தம் திருத்தமாக இதை நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சார். மிக்க நன்றி.